யோசிச்சு பாருங்களேன், 15 வயசுல அப்பனைலாம் நமக்கு பிடிக்காம போயிடும். உலகத்திலே மோஸ்ட் நான் அண்டர்ஸ்டாண்டிங் கைனா அது அப்பா தான். அது குறிப்பா 15-16 வயசுல ஆம்பளை பிள்ளைகளுக்கு இந்த அப்பா பிடிக்காம போயிட்டு அம்மா சொல்ல இந்த ஆளா ஏமா கட்டின அப்படிமா. அப்பாக்களிடம் ஒரு அற்புதமான குணம் உண்டு. அது கொஞ்சம் பெரிய பிள்ளையான பிறகுதான் உங்களுக்கு புரியும். எல்லோருக்கும் அப்பதான் புரியும். அம்மாக்கள் 1000 முறை தங்களுடைய அன்பை அவங்கள்ட்ட எதிர்பார்ப்பாங்க. உன்னை பெத்தெடுக்க நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா அப்படிமாங்க. ஒழுங்கா சாப்பிடலனா கூட என்னமா சட்னியில உப்பு 2 போயிருச்சுன்னா உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்தெடுத்தேன், இன்னைக்கு 2 உப்புகள் கூட போயிருச்சுன்னு சொல்லி அம்மாவை திட்டியடா அப்படின்னு கண்ணில் ஜலம் வச்சுப்பாங்க. ஆனால் அப்பாக்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. அப்பாக்கள் வேண்டுமென்றே ஒரு பொய்யான பிடிவாத முகம் வைத்திருப்பார்கள். பார்க்கிற போதெல்லாம் முறைப்போடே இருப்பார்கள். சந்தோஷமாக 4 வார்த்தை பிள்ளையோடு பேச மாட்டார்கள். அவருக்கு நல்லா தெரியும், தெருமுனையில நண்பர்களோட சேர்ந்து நீங்க அவங்கவுங்க அப்பனை திட்டிக்கு தான் இருக்கீங்கன்னா அவருக்கு நல்லா தெரியும். என்னை என் மகன் திட்டான்னு அவருக்கு தெரியும். என் குறித்து அவனுக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை என்று அவருக்கு தெரியும். எல்லாமும் தெரியும். ஆனால் வேண்டுமென்றே கடுகடுவென்று ஒரு முகத்தை வைத்துக் கொண்டு 10 மணிக்கு பிறகு நீங்கள் படுத்து உறங்கிய பிறகு உங்கள் தலையை கோதிவிட்டு மட்டுமே அன்பு காட்டுகிற ஒரு தந்தை ஒரு நாளும் உங்களிடம் எதிர்பார்ப்பதில்லை. He never expects. அது தந்தையின் மனசு.